ஹாய். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சொல்கிற வார்த்தை தான். அதாவது நீ என்ன செஞ்சால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் நான் என்ன சொன்னால் உனக்கு என்ன அப்படிம்போமா. அந்த உனக்கு என்ன எனக்கு என்ன இதை வச்சு இங்கிலீஷில் எப்படி பேசலாம் பார்ப்போமா. ஃபர்ஸ்ட்டு எனக்கு என்ன எனக்கு என்னங்கிற வார்த்தையை நம்ம எப்போ சொல்லுவோம்? அதாவது நமக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படிங்கிறதுல நம்ம சொல்லுவோம். எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லுவோமா. யார் எங்கே போனால் எனக்கு என்ன இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒய் ஷுட் ஐ கேர் வேர் எனி ஒன் கோஸ். யார் எங்கே போனால் எனக்கு என்ன? நீ வந்தால் எனக்கு என்ன? ஒய் ஷுட் ஐ கேர் இஃப் யூ கம். நீ வந்தால் எனக்கு என்ன? ஒய் ஷுட் ஐ கேர் இஃப் யூ கம். இதையே இப்படியும் சொல்லலாம். வாட் டஸ் இட் மேட்டர் டு மீ இஃப் யூ கம். நீ வர்றதுனால எனக்கு என்ன இப்படியும் சொல்லலாம். ஓகே, எனக்கு என்ன பார்த்தோமா. இப்போ உனக்கு என்னன்னு வச்சு பார்ப்போம். நான் என்ன செய்தால் உனக்கு என்ன இதை எப்படி சொல்லலாம்னா, ஒய் ஷுட் யூ கேர் வாட் ஐ டூ. நான் என்ன செஞ்சால் உனக்கு என்ன. அதையே இன்னொரு விதமாக சொல்லலாம். வாட் டஸ் இட் மேட்டர் டு யூ வாட் ஐ டூ. நான் என்ன செஞ்சாலும் உனக்கு என்ன. ஸோ ரெண்டு விதமாகவும் நம்ம கேட்கலாம். ஓகே, நான் எங்கே போனால் உனக்கு என்ன இதை எப்படி சொல்லலாம்? ஒய் ஷுட் யூ கேர் வேர் ஐ கோ அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் வாட் இஸ் இட் டு யூ வேறவர் ஐ கோ. நான் எங்கே போனால் உனக்கு என்ன. ஸோ ரெண்டுக்குமே மீனிங் த சேம் தான். ஓகே, நான் என்ன பேசினா உனக்கு என்ன இதை எப்படி சொல்லலாம்னா, ஒய் ஷுட் யூ கேர் வாட் ஐ சே அப்படியும் சொல்லலாம். அதர்வைஸ் வாட் இஸ் இட் டு யூ வாட் ஐ சே. நான் என்ன பேசினா உனக்கு என்ன. இந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் நம்ம சொல்லலாம். நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன இது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை தான். இதை எப்படி சொல்லலாம்? ஒய் ஷுட் யூ கேர் ஹூ ஐ டாக் டு. அதர்வைஸ் வாட் இஸ் இட் டு யூ ஹூம் ஐ ஸ்பீக் வித். நான் யார்கிட்ட பேசினாலும் உனக்கு என்ன கவலை. அதர்வைஸ் நான் யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன. இது அடிக்கடி சொல்கிறது தான். நான் எப்படி ட்ரெஸ் போட்டால் உனக்கு என்ன அப்படின்னு இப்போ எல்லார் வீட்லேயும் சொல்கிறது தான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஒய் ஷுட் யூ கேர் ஹவ் ஐ ட்ரெஸ். நான் எப்படி ட்ரெஸ் போட்டால் உனக்கு என்ன வந்துச்சு. வாட் இஸ் இட் டு யூ ஹவ் ஐ ட்ரெஸ். நான் எப்படி ட்ரெஸ் போட்டால் உனக்கு என்ன. ஸோ ரெண்டு விதமாகவும் நம்ம சொல்லலாம். ஸோ எனக்கு என்னன்னா ஒய் ஷுட் ஐ கேர் அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் வாட் இஸ் இட் டு மீ அப்படின்னு சொல்லலாம். உனக்கு என்ன அப்படின்னா ஒய் ஷுட் யூ கேர். அதர்வைஸ் வாட் இஸ் இட் டு யூ. இந்த மாதிரியும் சொல்லலாம். இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் யூஸ் பண்ணவும் செய்யலாம். ஓகே, பாய்.